நாசா விண்வெளி வீரர் சுனிதா வில்லியம்ஸ் கடந்த ஆண்டு ஜூனில் விண்வெளிக்கு சென்றது முதல் இன்று பூமிக்கு திரும்பியது வரையில் அவர் கடந்து வந்த பாதையை பார்க்கலாம். சுனிதா வில்லியம்ஸ் ஆராய்ச்சி பணிக்காக கடந்த ஆண்டு 2024 ஜூன் 5ஆம் தேதி தனது சக விண்வெளி வீரரான புச் வில்மோருடன் இணைந்து பூமியில் இருந்து சர்வதேச விண்வெளி ஆராய்ச்சி மையத்திற்கு சென்றார். இவர்கள் போயிங் நிறுவனத்தின் ஸ்டார்லைனர் விண்கலத்தில் அமெரிக்காவின் புளோரிடா மாகாணத்தில் இருந்து பயணித்து அதற்கு மறுநாள், அதாவது ஜூன் 6ஆம் தேதி சர்வதேச விண்வெளி மையத்தை சென்றடைந்தனர். ஆய்வுப் பணியை முடித்துக் கொண்டு சுனிதா மற்றும் வில்மோர் ஜூன் 14 அன்று பூமி திரும்புவர் என எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் விண்கலத்தில் ஏற்பட்ட தொழில்நுட்ப பிரச்சினைகள் காரணமாக அவர்கள் விண்வெளி மையத்திலேயே தங்கும் நிலை ஏற்பட்டது. ஜூன் 26 பூமி திரும்ப திட்டமிட்டிருந்த நிலையில் மீண்டும் கோளாறு ஏற்படவே பயணம் மீண்டும் தள்ளிப்போனது. தொடர்ந்து பயண காலமும் நீட்டிக்கப்பட்டதால் 2024 செப்டம்பரில் சுனிதா வில்லியம்ஸ் சர்வதேச விண்வெளி மையத்தின் கட்டளை அதிகாரியாக பொறுப்பேற்றார். பின்னர் அவர்களை மீட்கும் முயற்சியாக ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்தோடு கைகோர்த்த நாசா செப்டம்பர் 28, 2024 அன்று ஸ்பேஸ் எக்ஸ் க்ரூ 9 விண்கலத்தை ஏவியது. செப்டம்பர் 29, 2024 அன்று இந்த விண்கலம் ISS உடன் வெற்றிகரமாக இணைந்தது. இதனிடையே ஜனவரி 31ஆம் தேதியன்று விண்வெளியில் சுமார் 5.5 மணி நேரம் நடந்து அதிக நேரம் நடைபயணம் மேற்கொண்ட விண்வெளி வீரர் என்ற புதிய சாதனையை சுனிதா வில்லியம்ஸ் படைத்தார். இந்த சூழலில் கடந்த 14ஆம் தேதி புளோரிடாவின் கேப் கனாவரலில் இருந்து ஃபால்கன் 9 ராக்கெட் மூலம் ஏவப்பட்ட க்ரூ 10 விண்கலம் மறுநாள் சர்வதேச விண்வெளி மையத்துடன் இணைந்தது. இதன் அடுத்த வெற்றியாக நேற்று காலை 10:35 மணிக்கு டிராகன் விண்கலம் மூலம் சர்வதேச விண்வெளி நிலையத்தை விட்டு பிரிந்து இருவரும் பூமியை நோக்கி பயணத்தை தொடங்கினர். தொடர்ந்து இன்று அதிகாலை 2:40 மணியளவில் விண்கலம் அதன் சுற்றுப்பாதையிலிருந்து பூமியின் வளிமண்டலத்திற்குள் நுழைந்தது. மேலும் அதிகாலை 3:20 மணியளவில் பாராசூட்டுகள் விரிக்கப்பட்டு சுனிதா வில்லியம்ஸ், புச் வில்மோர் ஆகிய இருவரும் பாதுகாப்பாக கடலில் இறங்கினர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.